அனைவருக்கும் வணக்கம். லக்ஷன்யா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. நாம பார்த்தீங்கன்னா 2013லேருந்து இப்போ 12 வருஷமா இயற்கை விவசாயத்தில சிவன் சம்பா நெல் சாகுபடி பண்றோம். நம்ம வந்து சிவன் சம்பா நெல் சாகுபடி பண்றதுக்கு இயற்கையான முறையில நம்ம என்னென்ன பண்றோங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லுல அந்துப்பூச்சி மாரி நமக்கு அந்த வெள்ளை பூச்சிகள் இருக்குது. அத நம்ம எப்படி விரட்டி ரெடி பண்றோம், பூச்சி விரட்டின்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, புங்கெண்ணெய் ஒரு 150 மில்லி, அடுத்தது வேப்பெண்ணெய் ஒரு 150 மில்லி எடுத்துக்கணுங்க. இது 2யும் ஒரே டப்பால ஊத்திக்கணும். இது 2ம் நம்ம நல்லா பசை மாரி புடிக்கிறதுக்காக நம்ம சோப் ஆயில் ஒரு 50 மில்லி, ஒரு 150 மில்லி புங்க எண்ணெய், 150 மில்லி வேப்பெண்ணெய், அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மில்லி சோப் ஆயில். இந்த சோப் ஆயில் எதுக்காக அப்டின்னா, நம்ம தண்ணியோட கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இலை வழியில இலை பூரா வேப்பெண்ணெயும், புங்கெண்ணெயும் ஒட்டிக்கணும். அதுக்காக சோப் ஆயில் பயன்படுத்தலாம். ஷாம்பு கூட பயன்படுத்தலாம். நம்மகிட்ட சோப் ஆயில் இருக்கிறதுனால சோப் ஆயில் பயன்படுத்துறோம். நம்ம என்ன பண்ணணும், இத 150, 150 300 + 50 350 மில்லி நல்லா ஊத்தி, ஒரு டப்பால பிளாஸ்டிக் டப்பால ஊத்தி நல்லா கலக்கிரணும். மெயினா ஏன் கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குலுக்கும்போது எல்லாம் கலந்துரும். சோப் ஆயிலு, புங்கெண்ணெய் எல்லாம் கலந்து வெளிர் மஞ்சள் கலர்ல ஒரு காம்போ ரெடி ஆயிரும். அத நல்லா குலுக்கி, குலுக்கி தான் ஒரு ஒரு தடவையும் யூஸ் பண்ணும்போது நல்லா குலுக்கி யூஸ் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, பச்சையா இருந்தது, மஞ்சளா இருந்ததா மாறிடுச்சு பாருங்க. நம்ம ஒரு டேங்குக்கு நல்ல முதிர்ந்த நெல்லு அப்படின்னா, ஒரு 70, 75 மில்லி போடலாங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நடவு செஞ்சு 20வது நாள் தான் ஆகுது. அதனால நம்ம வந்து டேங்குக்கு ஒரு 50 மில்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஊத்தும்போது நல்லா குலுக்கி விட்டு ஊத்தணும். டேங்குக்கு ஒரு 50 மில்லி யூஸ் பண்ணி ஊத்திட்டு 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி அப்படின்னு கணக்கு பண்ணி ஊத்திக்கிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம போடுறோம். இப்போ 50 மில்லி ஊத்தியாச்சு. ஊத்திட்டு மறுபடியும் தண்ணி ஊத்திட்டு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போடுறோம். மஞ்சள் தூள் எதுக்காக போடுறோம்னா, அந்த செஞ்சூர மாரி இருக்கிறது, பூச்சி விரட்டி, வேற எந்த பாதிப்புக்கும் வராம இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஒரு டேங்குக்கு போடுறோம். இப்போ நம்ம தண்ணி ஊத்துன பின்னாடி மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஊத்தும்போது நல்லா கலங்கி தண்ணி ரெடி ஆயிரும். ரெடியான உடனே நம்மள்ட்ட ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 7லிருந்து 8 டேங்க் வரைக்கும் நம்ம ஓட்டலாங்க. இப்ப நம்ம 8 டூ 10 டேங்க் நம்ம அடிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா அடிக்கணும், நின்னு அடிக்கணும் அப்டின்னா 10 டேங்க், இல்ல கொஞ்சம் நல்லா அடிக்கணும் அப்டின்னா ஒரு 8 டேங்க்ல அடிச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 40 சென்ட்டுக்கு ஒரு 3 டேங்க் அடிச்சிருக்கோம். நல்லா பரவால்ல. எல்லா இலையிலும் படுற மாரி கொஞ்சம் நிதானமா, பொறுமையா, நீட்டா அடிக்கிறதுனால, உங்களுக்கு பூச்சி விரட்டியாவும் பயன்படுது. இயற்கையா பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுது. நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காய்கறி செடியில அது காய்கறி செடிக்கு இதுதான் அடிக்கிறோம். நம்ம காய்கறி செடியில பூசணி, கத்திரி, தக்காளி, அ அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மிளகாய், அவரைக்காய், இது அவரைக்கா செடிங்க 2 செடி அவரைக்கா போட்டிருக்கோம். அவரைக்கா செடி, புளிச்சக்கீரை, வெண்டை செடி இது எல்லாமே இயற்கையா நம்ம வீட்டுக்கு தேவையான ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி ரெடி பண்றதுனால நல்லா டேஸ்ட்டாவும் இருக்குங்க. பூச்சிகள் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்குங்க. அசுனி தொந்தரவு இல்லாம இருக்குங்க. இது மாரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.